சிவன் என்றால் மனிதர்கள் பலவிதமான முகங்களை நினைவில் கொள்கிறார்கள். அழகிய நடனமாடும் நடராஜர், மிருகங்களை நேசிக்கும் பசுபதி, உலகின் அழிவுக்கு காரணமாகும் ருத்ரன் மற்றும் ஈசன் என அடைக்கலத்தை வழங்கும் தேவர். சிவபெருமான் இந்தியத்தின் ஆன்மீகத்தின் முக்கிய அம்சமாகவும் தத்துவத்தின் அடிப்படையாகவும் விளங்குகிறார். அவரது கதைகள் வழக்கமாக தத்துவங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் தாங்கியிருக்கின்றன. பிறப்பு மற்றும் சக்தி. சிவன் தன்னை பிறந்ததாக கருதவில்லை, அவர் காலத்துக்கும் இடத்துக்கும் கடந்தவன். இவர் பௌராணிக கதைகளில் தற்காலிக உலகின் அனைத்து காரியங்களுக்கும் ஊன்றுகோலாக இருக்கிறார். சிவன் தனது முத்துயர்ந்த சக்தியுடன் பார்வதி தேவியுடன் இணைந்துள்ளார். இந்த இணைவு ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பதற்கான ஒரு திருத்தந்துவ மாதிரியாக விளங்குகிறது. தாண்டவம். சிவனின் தாண்டவம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த நடனம் சிருஷ்டி, நிலைநிறுத்தம், அழிவு, மறுபிறப்பு மற்றும் தெய்வீக அருளின் திருவிழாவாக கருதப்படுகிறது. குறிப்பாக நடராஜர் உருவம் இதை மிக அழகாக பிரதிபலிக்கிறது. அழிவின் தேவனாக. சிவன் விஷ்ணுவின் பராமரிப்புக்கும் பிரம்மாவின் படைப்புக்கும் சமமான அழிவு கடவுளாக அறியப்படுகிறார். ஆனால் இந்த அழிவு தீமைக்கானது அல்ல, மாறாக புதியதற்கான வழியை உருவாக்கும். சதாசிவன். சதாசிவன் என்றால் அவர் எல்லாவற்றையும் தாண்டிய தெய்வீக வடிவம். அவர் யோகத்தின் மூலமாக ஆன்மீக சாந்திக்கான வழியை காட்டுகிறார். சிவனைப் பற்றிய கதைகள். 1. காயிகா விஷயம். சிவபெருமான் சமுத்திர மந்தனத்தில் உருவான ஹாலாஹல விஷத்தை பருகினார். அதனால் அவர் கழுத்து நீலமாக மாறி நீலகண்டன் என்ற பெயரைப் பெற்றார். 2. அருத்தநாரீஸ்வரர். சிவன் மற்றும் பார்வதியின் இணைந்து உருவம் ஆண் மற்றும் பெண் சக்தியின் சமநிலையை பிரதிபலிக்கிறது. முக்கிய பாடங்கள். சிவபெருமான் மனித வாழ்க்கையில் அடிப்படை தத்துவங்களை கூறுகிறார். தியாகம், சமநிலை, செல்வச் செல்வாக்குக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக சாந்தி மற்றும் இயற்கை மீது உள்ள அன்பு. சிவன் கதைகள் வெறும் புராணங்களாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் அடிப்படையான கருத்துக்களை கற்றுத்தரும் ஒரு தெய்வீக கவிதையாகவும் விளங்குகின்றன.